மனிதாபிமானமும் மனசாட்சியும் உள்ள மக்களுக்காக தான் இந்த பதிவு. இப்ப சமீபத்துல நான் ஒரு காணொளி பார்த்தேன். ஒரு விலங்கு நேயர் வந்து அதை எடுத்திருக்கிறாரு. ஒரு தாய் நாய், பாலூட்டி கொண்டிருக்கின்ற ஒரு தாய் நாய் வந்து ஒரு ஏதோ பார்சலை எடுத்துட்டு போகுது. ரோட கிராஸ் பண்ணி அந்த காம்பவுண்ட் வால் மாதிரி ஒன்று இருக்கு, அதெல்லாம் ஏறி குதிச்சு போகுது. என்னன்னு பார்த்தா அது மீந்து போன ஒரு உணவு. இது உணவுல கொஞ்சம் சில பருக்கைகள் கிடந்திருக்கும். அத சுருட்டி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த வாசத்துக்கு அதை தூக்கிட்டு வந்திருக்குது. நிறைய நேரத்துல பார்த்தா அதுல இருக்கிற அந்த பாலித்தீன் கவர், அதுக்கப்புறம் அதுல இருக்கிற பேப்பர்ஸ், அது எல்லாத்தையுமே வந்து அது சேர்த்து சாப்பிடுறத நம்ம பார்க்கலாம். வேண்டான்னு கழிச்சு போடுற அந்த தோல் மாதிரியான பொருட்களை கூட அது சாப்பிடுறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவர் வந்து அதை தூக்கி போடுறாரு, அதையும் ஓடி போய் அதை எடுத்துட்டு வந்து சாப்பிடுது. அப்பதான் அவர் பார்த்துட்டு அதை தூக்கி போட்டுட்டு அந்த நாய்க்கு வந்து உணவு எடுத்துக்கொண்டு வந்து வைக்கிறாரு. அதுக்கு ஒரு நம்பிக்கை வருது, நம்மள அவர் காப்பாத்துவாருன்னு. அது தன்னுடைய குட்டிகளை எல்லாம் ஒவ்வொன்னா பாருங்க, அதோட மறைவிடத்துல இருந்து தூக்கிட்டு வருது. எங்கேயோ மறைச்சு வச்சிருந்திருக்கு, அந்த காம்பவுண்ட் மேல குட்டிகளை தூக்கிக்கிட்டே ஏறுது. ஏறி குதிச்சு அவர் கையில கொண்டு வந்து கொடுக்குது. பாருங்க மக்களே, நம்மள நம்பி இருக்கிற இந்த ஜீவன்களை, அதுவும் சொல்ல போனா மனிதன் தான் தன்னுடைய உபயோகத்துக்குன்னு எடுத்துக்கிட்டான் அதை, ஆனா இப்ப கைவிட்டுட்டான். இந்த மாதிரி ஜீவன்களை பாதுகாக்க வேண்டியது, பராமரித்து இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மனிதர்களாகிய நமக்கு இருக்கு. மனிதன் வந்து ரொம்ப மேலானவன் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆமா, மனிதர்களாகிய நாம் மேலானவர்கள் தான். எந்த பொருள்ல தெரியுமா? நமக்கு வந்து நிறைய ஆற்றலை கடவுள் கொடுத்திருக்கிறாரு. இந்த வாயில்லாத ஜீவன்கள், ஐயறிவு ஜீவன்கள், நம்ம சுற்றி இருக்கிற இயற்கை, தாவரங்கள், இதையெல்லாம் பாதுகாத்து பராமரித்து இனப்பெருக்கத்தை கூட கட்டுப்படுத்தி நம்ம நல்லபடியா அதை வாழ வைக்கணுங்கிற பொறுப்பு நமக்கு இருக்குது. ஆனா என்ன சொல்றாங்க, நாய்க்கு எதுக்காக உணவு கொடுக்குறீங்க, அது எப்படி போனா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மள நம்பி வந்திருக்கிற நாய்களை நம்ம வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே ரொம்ப வெட்கத்துக்குரியது. மனித வர்க்கத்துக்கே அது ஒரு தலைக்குறி. இப்போ நம்ம நிறைய பேர் அதனாலதான் சொல்றாங்க, மனித வர்க்கம் இப்படி வந்து தனக்கு இருக்கிற ஆற்றலை நல்ல வழியில பயன்படுத்தாம சுயநலம் சுயம் மட்டுமே அப்படின்னு இருக்கிறதுனாலதான் கடவுளுடைய கோபம் வந்து, அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க சொல்றது, அது வந்து பலவிதமான நோயாவும் பலவிதமான அழிவாவும் மனித குலத்துக்கு வருது. நம்ம எப்படி அதை மறக்க முடியும் சொல்லுங்க? எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமையில வச்சுக்கோம் பாருங்க மக்களே. நம்ம வந்து மனிதத்தை விதைக்கணும், நமக்குள்ள இருக்கிற மனிதத்தை நம்ம மேல எழுப்பி கொண்டு வரணும், பிறருக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கணும். கருணையான ஒரு உலகத்தை நம்ம உருவாக்குறதுக்கு நம்மாலான ஒரு முயற்சியை நம்ம செய்யணும். நன்றி.